அம்மா, இப்போ எதுக்குமா நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் வர்ற? உன்னை ஆஃபீஸ்க்கெல்லாம் வராது அப்படி தானே சொன்னேன். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ண மாட்டியா? இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? என்னடி, நானும் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. பெத்த பிள்ளை என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோன்னு தெரியல. உன் ரூமுக்கு போனாலும் நீ அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. நீ ரூமில் தானே தங்கியிருக்கேன்னு சொன்னேன். ஆமாம்மா, ரூமில் தான் தங்கியிருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை, அதோடய வேலை வேறு இருந்துச்சா, அதான் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருக்கேன். அதுக்கு என்னம்மா, ஃபோன் ஏதோ யாகத்தில் எடுக்கலை, மறந்துட்டேன், சைலண்டில் வேறு போட்டிருந்தேன். சரி பார்த்துட்டு இன்றைக்கி கூப்பிடணும் தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீ கிளம்பி வந்துடுவியா? என்னடி நீனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, நான் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிற. பெத்த மனசு பதன்னு இருக்காது. அடி பிள்ளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுன்னு தெரியாமல் ஹாஸ்டலுக்கு போனால் நீ அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன தடி நினைக்கிறது? அதான் கிளம்பி நேராக இங்கே வந்துட்டேன். இப்போ நான் வந்ததுனால என்ன உனக்கு? வந்து தம்பி சொல்கிற மாதிரியே சொல்கிறியே. அவனுக்கு என்னமோ நான் காலேஜுக்கு போனால் அசிங்கமாக இருக்கான், நீனா காலேஜ் பக்கம்லாம் வராதேன்னு சொல்கிறேன். நீனும் அதே மாதிரி சொல்கிற. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் அசிங்கமாக இருக்கோ? ஆமாம், பெற்று வளர்க்கும் போது படிக்க வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே உங்களை பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு ஏதாச்சும் விசாரிக்கிறதுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் இல்லை? இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலைம்மா. இவ்வளோ தூரம் எதுக்கு கஷ்டப்பட்டு வந்த அப்படின்னு தாம்மா சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. என்னை பார்த்துட்டே இல்லை, சரி கிளம்பு. இப்போ எதுக்குடி வந்ததும் வராருமா துரத்தி விடுறதுலே குறியாக இருக்க? சத்த நேரம் இருந்து உன் ஆஃபீஸரையும் சுற்றி பார்த்துட்டு போகிறேனே. நான் வந்தால் எப்போ வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு வர மாட்டேன், வேணான்னு சொல்லுவேன். இன்றைக்கி யதார்த்தமாக வந்துட்டேன், பக்கத்தில் ஒரு வேலையை வந்தேன், அதனால தான் இங்கே வந்தேன். இல்லைன்னா நீ திட்டுவேன்னு தெரியும். ஆஃபீஸ் நல்லா பெருசாக தாண்டி இருக்குது, எதுக்குடி என்னை வரவிட மாட்டேங்கிற? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா, நீ அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே அலைச்சலாக வரணும்ல, அதனால தான். சரி, இனிவே எதாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு, எடுக்கலைனாலும் நான் மறுநாள் பார்த்துட்டாச்சும் கூப்பிடுவேன். உடனே ஒடியாந்துடாத சரியா? நான் இன்னும் சின்ன குழந்தையா தொலைஞ்சு போகிறதுக்கு நான் பத்திரமா தான் இருப்பேன் எங்கே இருந்தாலும். என்னடி பண்ணுறது, பெத்த மனசு பதன்னு இருக்குது. என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோன்னு. இதே காலத்தில் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன்ல. நீனாச்சு அவனாச்சு என்கிட்ட கட்டி சேருங்க, அவன் உன்னை பார்த்துப்பேன்ல, காணோம்னா உன்னை தேடுவேன், எதாக இருந்தாலும் உன்னை பார்த்துப்பேன்ல. நான் என்னால் முடியலடி. ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த கல்யாண பேச்சிலே தான் வந்து நிற்பியா? கொஞ்ச நாள் பொறுமா, நான் சொல்கிறோம் தானே சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே உனக்கு என்னம்மா அவசரம்? இப்போ நீ இதை பற்றி பேசுறதுக்கு தான் இங்கே வந்திருக்க. வேறு என் மேலே அக்கறையாலாம் நீ வரல, அப்படித்தானே? இல்லடி, உன்னையே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உன்னை பார்க்கும்போது தானே கேட்க முடியும். உன்னை பார்க்குறதே அறுதாக இருக்குது. வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற, எதுவும் பண்ண மாட்டேங்கிற. வீடு பக்கத்தில் தானே, எனக்கு 1 மணி நேரம் ட்ராவல் தானே, வீட்டிலேருந்து போகலாம்ல, அதுவும் கேட்க மாட்டேங்கிற. நம்ம ஊரில் அந்த ரமேஷ் இருக்கான்ல, அவன் படித்து முடிச்சு வேலையெல்லாம் கிடச்சிருச்சாண்டி. அதான் உன்னை பொண்ணு கேட்டாங்க. அதான் உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலான்னு வந்தேன். உனக்கு ஃபோன் அடித்தாதான் எடுக்கலையே. அவங்களுக்கு என்ன உன் நம்பரை கொடுக்கவா? பேசி பார்க்குறியா? பிடிச்சிருந்தா அதுக்கு மேற்கொண்டு பேசலாம். வேணாம்மா, நானே சொல்கிறோம் தானே சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பையனை பிடிக்கும், அவங்க வீட்டில் பேசுகிறேன் தானே சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே உனக்கு என்னம்மா அவசரம்? வருஷம் பூரா நீ இதே சொல்லி ஓட்டு. எனக்கு என்னமோ உன் மேலே நம்பிக்கையே இல்லை. நான் பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன். உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தான் வந்தேன். சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுல்ல. நீ சும்மாவே இருக்க மாட்டியாம்மா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே இருப்பியா? இதுக்குதே உன்னை எங்கிட்ட வர விடுறதே இல்லை. ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதில்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுறேன்னே இரு. அவெல்லாம் ஒரு ஆளாமா? அவன் மூஞ்சும் ஆளும் எனக்கெல்லாம் அவெல்லாம் வேணாம். என்னுடைய மூஞ்சில் என்னடி இருக்குது? ஆளை பார்த்து எடை போடாதடி. நல்ல பையன்டி, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல குணம். அவங்க அப்பா அம்மாலாம் தங்க பத்த குணம். உன்னை அப்படி நல்லா பார்த்துக்குவாங்க. வீட்டில் ஒரு வேலை கூட உன்னை பார்க்க விட மாட்டாங்கடி. நல்ல பையனை பிடிச்சி வேணாங்கிற. வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து என்னடி பண்ண போகிற? உள்ளுக்குள்ள மனசு அழகாக இருக்கணும்டி. அவன் மனசு உள்ளுக்குள்ள ரொம்ப அழகுடி. நிறையா பேர் பொண்ணு கொடுக்குறோம் தான் சொல்கிறாங்க. அந்த பையன் உன்னை எங்கேயோ பார்த்தாப்பிள்ளையா, உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீ என்னடி சொல்கிற? அம்மா நினச்சி பாருடி, என்னால் முடியலடி, கஷ்டப்பட முடியல. எத்தனை காலம்டி? நாளைக்கே நான் மண்டையை போட்டாலும் உனக்கு யாரடி நல்லது கெட்டது பாப்பா? அவங்க அப்பனை நம்பிலாம் எதுவும் பண்ணாதடி. அவன் குடிகாரன், குடிச்சிட்டு நேரம் எங்கே கிடக்குறானோ தெரியல. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. சரி கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் போட்டுமா, அதுக்கப்புறம் சொல்கிறேனே. 6 மாதம்லாம் முடியாது, எனக்கு நாளைக்கே சொல்கிறேன். சும்மா பேசாமல் போறியாம்மா? உன்கிட்ட கொஞ்சம் இடம் கொடுத்து பேசினா போதுமே. நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வர, பேசாமல் நீ கிளம்பு. சரிடி, கோவப்படாதடி, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். நீ சொல்ல வேணாம், நீ கிளம்புமா முதல்ல, யாரும் வர்றதுக்குள்ள. யார் வந்தால் என்னடி? பெத்த பிள்ளைய பார்க்குறதுக்கு வர்றது கூட இந்த ஆஃபீஸில் பர்மிஷன் கிடையாதா? யார் என்ன சொல்லுவாங்க? சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். சரிம்மா, நீ கிளம்புமா, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் சரியா? சாயங்காலம் ஃபோன் பண்ணுறேன். நீ முதல்ல கிளம்புப்ப. என்னை துரத்துறதுலே குறியாயிருடி. என்ன தான் பிள்ளைகளோ, நீனு அப்படி தான் இருக்க, உன் தம்பியும் அப்படி தான் இருக்கேன். ரெண்டும் என் வயிற்றில் வந்து பிறந்திருக்கு பாரு. அப்படியே நேர்மாறா. என்னத்த சொல்ல, நான் கிளம்புறேன். நான் இருந்தால் உங்களுக்குலாம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்கும். பெற்று வளர்க்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியலை. வளர்ந்ததுக்கப்புறம் தான் எப்படி தான் இப்படி மாறுறியலோ. இவன் வேறு பார்த்து தொலைஞ்சிட்டாலே. பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளா? கேட்டிருக்க மாட்டா. இப்போ தானே வந்தா. அம்மா தான், அதுக்குள்ளே நான் போக வச்சுட்டேனே.
அதனால் கேட்டிருக்காது. நம்ம நைஸ்னாப்பில் எஸ்கேப் ஆக வேண்டியதான், இல்லைன்னா வேணும்னே நம்மளை வம்பு கிழிப்பா. என்ன மித்ரா, என்னை பார்த்தோன்னே திருப்பிக்கிற மாதிரி இருக்கு? இல்லையே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் எதுக்கு உன்னையே பார்த்தோன்னே திரும்பிக்க போகிறேன்? உன் காசு பணத்தை நான் களவாண்டுக்கிட்ட போகிறேன். உன்னை பார்த்தோன்னே ஓடுறதுக்கு எனக்கு வேலை இருக்குது, அதனால போகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வீட்டில் உன் மூஞ்சில் தானே முழிச்சுக்கிட்டே திரியிறேன், அதனால உன்னையே பார்த்துக்கிட்டே திரியன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? இல்ல, நீனும் உங்க அம்மா மும்முரமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? திடீர்னு நான் வந்தது உங்க அம்மாவை வேகமா போக சொல்லிட்டியா? அதனால கேட்டேன், என்னை பார்த்து எதுவும் பயந்துட்டியோன்னு. அவங்க என் அம்மாவா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்க உங்க அம்மான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பேசும்போதே நான் பாதியிலே வந்து அங்கேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா அம்மான்னு தானே பேசினேன். இல்லை, அவங்க என் அம்மா இல்லை, பக்கத்து வீட்டுக்கார அம்மா. அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க தான் என்னை பார்க்க வந்தாங்க. வீட்டுக்கே வரல, இல்லை இந்த பக்கம் ஏதோ வேலையை வந்தாங்களாம். அவங்க பொண்ணுக்கு வேலை விஷயமா பேச வந்தாங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்போ அவங்க உங்க அம்மா இல்லையா? இல்லையே, இவங்களாம் ஒன்றும் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டா வருவாங்க. எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸு போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க வச்சுருக்க சேலையெல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரியுமா? ஒரு தடவை கட்டின சேலையை மறுபடியும் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா. இவ்வளோ போய் எங்கள் அம்மான்னு சொல்கிறேன். இவங்க எப்படி எங்கள் அம்மாவாக இருக்க முடியும்? அழுக்கு சேலையை கட்டிக்கிட்டு வராங்க. ஓ, அப்புறம் என்ன, எங்கள் அம்மாவை நீ பார்க்கணும்ல, நடக்கிற நடையிலேயே அப்படியே கம்பீரமாக நடப்பாங்க. ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா போதும், நீனா மிரண்டு போயிடுவே தெரியுமா? இன்ட்ரெஸ்டா இருக்கே. அப்புறம் சொல்லு. அப்புறம் என்ன சொல்ல, நீனா எங்கள் கால் தூசிக்கு வர மாட்டேன். என் நேரம் எங்கள் வீட்டில் வந்து கார்த்திகாண்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் கார்த்திக்காக தான், மற்றபடி எதுவும் இல்லை. இல்லைன்னா உன்ட்டெல்லாம் நான் பேசக்கூட மாட்டேன். பேசுகிறவங்களுக்குலாம் நீ எங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் இல்லவே இல்லை. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காது. எதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ? நான் முதல்ல கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. ஏண்டி, நீனா ஒரு புள்ளதானா? இங்கே பார் சாதனா, வாடி போடின்னு பேசாத, எனக்கு பிடிக்காத சொல்லிட்டேன். யாருமே எங்கள் அம்மா கூட நீ வாடி போடின்னு பேசினதில்லை. நீ எதுக்கு இப்போ நீ வாடி போடின்னு பேசுகிற? அப்படி தாண்டி பேசுவேன். பெத்த அம்மாவே என்னோட அம்மா இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லியே. நீனா என்ன புள்ள? உன்னையெல்லாம் பெத்து வளர்த்தாக பாரு. அவங்கள சொல்லணும், உன்னையெல்லாம் கள்ளிப்பால் ஊற்றி அப்போவே கொண்டிருக்கணும். அப்போதான் நீனா அடங்கியிருப்ப. புள்ளைய பாரு, புள்ளையும் முகரையும். பெத்த அம்மாவை அம்மான்னு சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்கா? ஓ, நீங்கள் தான் பணக்காரன்னு சொல்லி வச்சுருக்கீங்களே, அந்த குட்டு வெளிப்பட்டு போயிருமே இருக்கீங்களோ? இல்லை சாதனா, அப்படி இல்லை. என்ன அப்படி இல்லை? அதே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்ல. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே நல்லவ மாதிரியே நடிக்கிற பத்தியா? நீ கெட்டவன் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அம்மாவை வெளியில காட்ட முடியாத அளவுக்கு கெட்டவன் எனக்கு தெரியாது. சி, நீனா ஒரு பொண்ணு, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நல்ல வேளை என் கார்த்திக் உன்ட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆமாம், அவங்க என் அம்மா தான், நாங்கள் ஒன்றும் இல்லாதவ தான். அதுக்கு என்னப்ப நீ போய் ஆண்டிகிட்ட சொல்லிடுவியா? சொல்லு பார்ப்போம். ஓ, நான் சொன்னா அத்தை நம்ப மாட்டாங்கன்னு தைரியத்தில் தானே பேசுகிறேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உன்னே மாதிரி என்னை ஒன்று போட்டு கொடுக்குறாள் நினைக்காத. நான் அப்பெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போவே தெரிஞ்சு புரிஞ்சுக்கட்டும். நான் அந்த மாதிரி போட்டு கொடுக்குற வெளில வச்சுக்க மாட்டேன். என்னை என்ன சீப்பாக நினச்சிட்டியா? உன்னே மாதிரி நினச்சியா என்னையே? நீ ஆண்டிகிட்டலாம் சொல்ல மாட்டேன், கார்த்திகிட்ட சொல்லி அப்படியே ஆண்டிகிட்ட சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? அடைச்சி வாய மூடு. ஒன்றுமே நினச்சிக்கிட்டு இருக்கியோ? எல்லாத்தையும் கோழி முட்டி இருக்குது. அப்பெல்லாம் ஒன்று நான் பண்ண மாட்டேன். சரியா? உன் வேலையை பார்த்துட்டு போ. பெரிய பணக்காரி அவ்வளோ. உன் மேலே எனக்கு ஆரம்பத்துலேருந்து டவுட் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பணக்காரியாக இருக்கவே எதுக்கு இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு. இவளை விட பணக்காரியாக தானே தேடணும். அப்புறம் இங்கே வந்தான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கு புரியுது. எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. நீனா ஒரு ஜென்மம். எங்கள் அத்தை கூடிய சீக்கிரத்துலேயே உன்னை புரிஞ்சுப்பாங்க. அவங்களே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க பாரு. பார்க்கலாம் சாதனா, யாரை அனுப்புகிறான்னு. அவங்க என்னை விட்டு அனுப்புறதுக்குள்ளே உன்னை நான் வீட்டை விட்டு துரத்தி கார்த்திகை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் சம்முன்னு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு போட்டோம். என்னையும் கார்த்திகையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த நினைப்பு வேற இருக்கா? என்னோட கார்த்திகை எந்த பிரிச்சிருவியா நீ? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அத்தைக்கு உன் சுயரூபம் கூடிய சீக்கிரத்திலே தெரியும். அவங்களாம் வெளியில் அனுப்பணும்னாலும் நானே வெளியே அனுப்பப்பேன். ஓகேவா? நடிக்காதடி, நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியா? சரியா? நீனும் சரியான கைதேர்ந்த காரி தான். ஏமாத்தி தானே அவனை கல்யாணம் பண்ண. யாரை ஏமாத்தி கல்யாணம் பண்ண? நாங்கள் ஏமாத்திலாம் ஒன்று கல்யாணம் பண்ணல. ஆயாக்கு நிஜமாவே முடியாம தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் கல்யாணத்தை பார்த்தோன்னா உடம்பு நல்லா வந்துருச்சு. அதுக்காக ஏமாத்தி கல்யாணம் பண்ணோம்னா இல்லை. கார்த்திக்கு என்னை பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்று மண்ணா பழகிருக்கோம். அந்த பாசம் எல்லாம் என்ன அவர் மனசுலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அவ்வளோதான். நீ தான் குறுக்க வந்தாலும் வந்தபடியே போயிட்ட பற்றியா? உன்னை எங்களால் பிரிக்கவே முடியாது. ஓ, சவால் விடுறியா? பரவாயில்லையே, எந்த அளவுக்குலாம் நீ பேசுவியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டி கூட சொன்னாங்க நீ கொஞ்சம் டேஞ்சராக அல்லன்னு. நான் உன் தோற்றத்தை பார்த்து நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன். பரவாயில்லடி, இன்னும் 1 மாதம் தான் இந்த வீட்டிலே இருந்து உன்னை வெளியில் அனுப்பிச்சிட்டு அதே வீட்டில் நான் மருமகளை உட்காரல. என் பேரை நான் மாற்றிக்கிறேன். ஓ, சவால்லாம் நான் சொல்லவே இல்லைப்பா. நீங்களே சவால்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன சவால்னா? இந்த சாதனைக்கு ரொம்ப பிடிக்கும். தோலை உரிச்சு காட்டுறேன். என்ன செல்லம், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். கிளம்பி வந்துட்டியான்னு கேட்டா என்ன இங்க வந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, இப்படி சுத்திக்கிட்டே தெரியவா? நீனு அப்படியா? நம்ம படத்துக்கு போலான்னு தானே சொன்னேன். டிக்கெட் வேற புக் பண்ணிட்டேன். எதுவும் பிரச்சனையா? ஏதாச்சும் ஒன்று சொன்னாலா?
இல்ல கார்த்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம படத்துக்கு போகணும்ல, மறந்தே போயிட்டேன். வாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒரு வேளை ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீ சாப்பிட்டுட்டு போலாம். ஆமால, அதுவும் கரெக்டு தான். அப்படியே ஸ்வேதா இருந்தாலும் கூட்டிட்டு போலாம். அவன் நேரம் காலேஜ் விட்டு வந்திருப்பாள்ல, வரலைனாலும் காலேஜ் போய் பிக்கப் பண்ணிட்டு போலாமா? ஓகே செல்லம், நீ சொன்னா கரெக்டாக தானே இருக்கும். நீ சொல்றதை நான் கேட்காம இருப்பேனா? உன் வாக்கு தான் என்னோட வேத வாக்கு, சரியா? அதனால நீ சொல்லபடியே செஞ்சுக்கலாம். சரி வா கிளம்பலாம். கண்டகொள்ட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்க, அவங்க புத்தி அப்படியே உனக்கு ஒட்டிக்கணும். உனக்கு ஒட்டாது, சுட்டு போட்டாலும் இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒட்டி விட்டாலும் ஒட்டி விட்டுருவா. நீ ஒட்டியெல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காத, சரியா? சரிங்க கார்த்தி, வாங்க போலாம். நான் எதுக்கு கண்ட விட்டெல்லாம் பேச போறேன், சும்மா தான் நின்னேன். தெரியும் செல்லம், நீ வீணா போன உள்ட்டையெல்லாம் யார்ட்டையும் பேச மாட்டேன். 2 பேரும் சோடி சேர்ந்த போறியே, இந்த சோடி எத்தனை நாள் நினச்சிருக்குன்னு பார்க்குறீங்க. எனக்கிட்டே சவால் விடுறியாடி. நாங்கள் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு இதை ஆண்டிக்கிட்ட நீ எப்படியாச்சும் போட்டு கொடுத்துருவேன்னு தெரியும். போட்டு கொடுக்கலைனாலும் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நீ அந்த வீட்டில் நிலச்சிருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் ஒரு வேலைக்காரியாக எனக்கு அடிமையாக தாண்டி இருப்பேன். நீ எப்படி அந்த வீட்டில் இருக்கேன்னு நான் பார்க்குறேன். டேய் மச்சான், என்னடா நான் கொடுத்த ஐடியா ஓகே தானே? பரவாயில்லடா, என்னோட சேர்ந்து சேர்ந்து உன் மூளை கிரிமினல் மூளை ஆயிடுச்சு போல. நான் கூட இதை யோசிக்கலடா. நல்ல வேலைடா, நல்ல ஐடியா கொடுத்த. எப்படியாச்சும் இவளை கரெக்ட் பண்ணி பழி வாங்கணும்டா. சரிடா, அதிலே ஸ்வேதா வரா, என்ன ஏதுன்னு பேசிடு, சரியா? சரி மச்சான், வரட்டும். என்ன சந்தோஷ், ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. ஸ்வேதா வந்துட்டியா? ஒரு விஷயம் ஒன்று பேசணும். நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நான் கேட்டால் எதுவும் தப்பாக நினச்சிப்பியோ, அதான் தயக்கமாக இருக்குது. உன்னை கூப்பிட்டுட்டேன், ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தெரில. என்ன மச்சான் கூப்பிட்டுட்ட, கேட்க வேண்டியதானே? அப்படிலாம் எதுவும் சிஸ்டர் தப்பா நினச்சிக்க மாட்டாங்க, அப்படி தானே சிஸ்டர்? ஆமா சந்தோஷ், நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் சொல்லுங்க, அதான் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கே? பழைய மாதிரி நீங்க இல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன இருந்தாலும் சொல்லுங்க, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்லை ஸ்வேதா, நானும் இவனும் படத்துக்கு போகலான்னு டிக்கெட் வாங்கியிருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லிட்டாங்களாம். டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் நீயும் உன் ஃப்ரெண்டும் வேணா போயிட்டு வந்துடுறீங்களா? டிக்கெட் தரேன், நீ காசுலாம் ஒன்று தர வேணாம். டிக்கெட் வேஸ்ட் ஆயிரும்ல. அச்சோ இல்லையே சந்தோஷ், அவ இப்பதான் வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருந்தா. நீங்க கூப்பிடும் தான் நான் வந்தேன், இல்லைன்னா நானும் போயிருப்பேன். நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யார்ட்டாச்சும் கொடுத்துருங்களேன். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா. இந்த நாதேரி இப்போதான் வந்து சொல்லுது. இவனும் நான் தான் போகிறதா பிளான். இப்போ தான் வந்து சொல்கிறேன், வீட்டுக்கு போகணும், அம்மா ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு கூப்பிடுறாங்கன்னு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீனும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிற, என்ன பண்ணுறது? ஏன் மச்சான் பேசாம நீங்க 2 பேரும் போனா என்ன? அது எப்படிடா கரெக்டாக வரும்? நான் எப்படிடா அவங்க கூட இப்போதான் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. மறுபடியும் அதை நான் எடுத்துக்க விரும்பலடா, வேணாண்டா. என்ன மச்சான், உன் மனசுல தான் இப்போ எந்த கெட்ட எண்ணமும் இல்லை நல்லா தான் மாறிட்டு இல்லை. உன் கூட கண்டிப்பாக சிஸ்டர் வருவாங்க, நீ வேணா கேட்டு பாருவே. சரி நீ கேட்டு பார்த்துட்டு நீ போ, சரியா? நான் டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஸ்வேதா, நீ தப்பாக எடுத்துக்கலைன்னா நம்ம 2 பேரும் போகலாமா? என்ன சந்தோஷ், நீங்க என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கே வீட்டில் திட்டுவாங்க. இதுல உங்க கூட போறதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க வேற யார்ட்டாச்சும் கொடுத்துருங்க. காசு வீணா கூட பரவாயில்ல, நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கிங்க, நான் வரல. இதுக்கு தான் நான் அவன்கிட்ட அப்போவே சொன்னேன், நீ வரமாட்டேன். நீ வந்து என்னை கேட்க சொல்லி இப்போ பாரு, நம்ம 2 பேருக்குள்ள மனசங்கடம் தான் வருது. நான் கூட நீ என்னை மன்னிச்சிட்ட, ஃப்ரெண்டாக பழகுற உண்மையாவே அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ தானே தெரியுது ஃப்ரெண்டுன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருக்கேன், என்னை மன்னிக்கவே இல்லைன்னு. பரவாயில்ல விடு, நானே திருந்தினாலும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற. உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் கூப்பிட்டேன். சரிப்பா வரலன்னா விடு, டிக்கெட் வீணாக போதே. நான் பசங்கள்ட்ட எப்பவும் கேட்குற மாதிரி தான் ஒன்றையும் கேட்டேன். நீ வரலன்னு சொல்லிட்டா விடு, நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு தான் இருக்க இன்னும். அப்படி இல்ல சந்தோஷ். இல்லை ஸ்வேதா, எல்லாரும் ஒரே மாதிரி தான். நம்ம மாறினாலும் நம்மளை மாற விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி நீ கிளம்பு. உன்னை என்னோட ஃப்ரெண்டாக நினச்சி கூப்பிட்டது தப்பு தான், சாரி. மச்சான் நல்லா தான் பிட்டு போடுறேன், பரவாயில்லையே. இல்ல சந்தோஷ், யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்கன்னு தான். யார் என்ன நினச்சா உனக்கு என்ன ஸ்வேதா? நீனும் நானும் ஃப்ரெண்டு, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். மற்றவங்க பார்க்குறவங்க எப்படி வேணால் பார்க்கட்டும். அண்ணன் தங்கச்சி போனாலே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் இது. யார் என்ன நினைக்கிறான்னு பார்த்தா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. சரி சந்தோஷ், இவ்வளவு தூரம் நீங்க கெஞ்சி கேக்குறீங்க, உங்களுக்காக இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல அதுக்காக. ஓகே ஸ்வேதா, நீ வரேன்னு சொல்லிட்டில்ல, எனக்கு அதுவே போதும். எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். மச்சான் நல்லா பேசியே கவுத்துருவேன் போல. பரவாயில்ல, அந்த பொண்ணு எப்படிதான் நம்புனா? பொண்ணுங்களே அப்படித்தானே, கொஞ்சம் பேசிட்டாலே மனசு மாறிடும் போல. நைஸாக தான் ஐடியா கொடுத்தோம், ஊதி பெருசாக்கி வர வச்சுட்டானே. நான் கூட அந்த பொண்ணு வராதுன்னு நினச்சேன். எப்படிலாம் விட்டு போட்டு வர வச்சுட்டேன். இன்னும் வேண்ட கற்றுக்க வேண்டியது நமக்கு நிறையா இருக்குது. நம்ம என்ன சிசிய பிள்ளையாகவே இருக்கோம். எல்லா விதையும் கூடிய சீக்கிரத்தில் இவன்ட்டு இருந்து கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு பொண்ணை கட் பண்ண முடியும். என்ன போலாமா? வந்துட்டு வெளியிலே நிக்கிறோம், வேற யாரும் வரணுமா? வெயிட் பண்றீங்களா?
இல்லப்பா யாரும் வர வேண்டியதெல்லாம் இல்லை. உள்ளே போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு தான். சரி 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 கார்த்தி, நீங்க போய் பைக்கை நிப்பாட்டி வச்சுட்டு வாங்க, நான் போய் டிக்கெட் வாங்கவா? நான் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன, நீ இங்கேயே நில்லு, நான் பைக்கை போய் நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். அச்சச்சோ அண்ணியா, நல்லா இன்னைக்கு வசமா மாட்டிட்டு வந்துட்டேனே. அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க. எப்பவும் வெளியிலலாம் போக மாட்டேன் இவன், இன்னைக்குன்னு பார்த்து வந்திருக்கேன். என் நேரமா? என்ன ஸ்வேதா சொல்ற? உங்க அண்ணன் அண்ணியுமா? ஆமா சந்தோஷம், 2 பேரும் வந்திருக்காங்க. நான் நல்லா மாட்டிக்கிட்டு, இதுக்கு தான் நான் வரலேன்னு சொன்னேன். கேட்டிங்களா? இப்போ பாருங்க, எனக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் அவங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்க மாட்டாங்க. நான் பேசட்டுமா? ஸோ நீ பேசாமல் இருந்தாலே போதும். எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும். உங்கள் 2 பேர் கண்ணே படாமல். எனக்கு படமும் வேணாம், ஒன்றும் வேணாம். உனக்கு டிக்கெட் வீணாக போச்சுன்னா சொல்லு, அந்த காசை கூட நான் தந்துடுறேன். நான் வரலப்பா சாமி, என்னை விட்டுரு. மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நிற்கிற, இருடி உன்னை மாட்டி விடுறேன். என்னை மட்டும் நிம்மதியை கெடுத்துவிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? என்ன பேச்சு பேசினேன் உங்க அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு. என் மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? என் கேரக்டர் பிடிக்கலையா? இருடி உன்னை நல்லா கொடுத்து விடுறேன் உங்க அண்ணன்ட்டு. இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கே வர முடியாதுடி. காலேஜில் பூரா எல்லாரும் உன்னை பற்றி தாண்டி பேசணும். இருடி, ஏதாச்சும் ஒரு வம்பு கட்டி விடுறேன். சரி இரு சாதனா, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஹாய் சிஸ்டர். நீயா? உன் மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. இப்போ எதுக்கு என்னை பார்த்து பேசுகிறேன்? என்னமோ தெரிஞ்சவங்க மாதிரி. படமாக்க வந்தீங்கன்னா மூடிட்டு போய் பாரு. என்ன சிஸ்டர் இப்படி கோச்சிட்டு கொந்தளிக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன பகை சொல்லுங்க. ஏன் ஸ்வேதாவை கிண்டல் பண்ணும்போது மட்டும், பின்னாடி சுத்தும்போது மட்டும் உனக்கு அறிவு இல்லையோ? உனக்கு எனக்கு வேற என்ன பகை? ஸ்வேதானால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு என்ன வந்து பேசுகிற? முதல்ல ஸ்வேதா கொண்டுனா நான் கேட்பல, என்னையே எனக்கு அந்த பேச்சு பேசுனேன். இப்போ எதுக்கு நல்ல மாதிரி சிஸ்டர்னு வந்து பேசுகிறேன்? நான் பின்னாலாம் சுத்தினது கரெக்டு தான். ஸ்வேதாக்கு பிடிக்கலன்னு சொன்னா, ஆனா அவ இப்ப என் கூட படத்துக்கு வந்திருக்காளே. இப்ப என்ன சொல்லுவீங்க? உங்க சிஸ்டர் தானே பேசணும்னா அப்ப? அவ படத்துக்கு வந்திருக்காளா? ஆமா, இங்க பாருங்க மூஞ்சி திருப்பி நிக்கிறாளா. உங்களை பார்த்துட்டு தான் நீங்க ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவீங்கன்னா. அவங்க அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணன் போயிட்டாங்களா, வரட்டும். அச்சா இருந்திருந்தான்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் சம்பவம். நான் கூப்பிடட்டுமா? ஸ்வேதா டார்லிங். இவன் என்ன திடீர்னு டார்லிங் கூப்பிடுறேன்? பேச்சே புதுசா இருக்கு. ஒருவேளை அண்ணி என்னன்னு போயிட்டாங்க போல, அதனால தான் அப்படி கூப்பிட்றேன். இருந்தாலும் டார்லிங் ரொம்ப ஓவர் தான். அங்கே காலேஜில் போய் வச்சுக்கிறேன். என்ன இப்போ உன் டார்லிங் கூப்பிடுற? ஸ்வேதா, என்ன இது? உனக்காக தானே இன்னைக்கு சண்டை போட்டேன். அப்போ என்கிட்டே நீ நடிச்சியா? அண்ணி அப்படி இல்லை நீ, எனக்கு சத்தியமாக பிடிக்காது நீ. அவங்களே வந்து சாரி கேட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், வா போகலான்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டாக தான் நீ வந்தேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீ எதாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? அப்படிலாம் மறைக்க மாட்டேன். நீ நம்புங்க நீ, ப்ளீஸ். நீ அண்ணன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல ஸ்வேதா. நமக்கு பிடிக்கலனா ஒருங்கிறதா நல்லது. மறுபடியும் அவங்க நல்லவங்க நினச்சி போய் ஒட்டுறதெல்லாம் சரியில்லை. பேசினாலும் ஏனோ தானே பேசுறதோட விட்டுக்கணும். இப்படி படத்துக்கு வர அளவுக்குலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அன்றைக்கி நான் வந்தனால நடிச்சியோ என்னமோ தெரியல, திட்டுற மாதிரி. இப்போ ஒன்றா தானே ஜோடியாக வந்திருக்கீங்க. என்னை பார்க்கவும் மூஞ்சி திருப்பிக்கிட்டேன். அப்படி நீ ஃப்ரெண்டாக வந்திருக்காளு, எங்களை பார்த்தோன்னா வந்து பேசியிருக்கணும்ல. அப்படி பேசியிருந்தா கூட நான் தப்பாக நினச்சிருக்க மாட்டேன். மூஞ்சி திருப்பிக்கிட்டுல இருக்க. சரி இருந்துக்க. இல்லை நீ அப்படிலாம் இல்லை. நீ என்ன சந்தோஷ் பார்த்துக்கிட்டே இருக்க? அன்னிக்கிட்ட சொல்லுவேன், நான் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு நினச்சி தானே கூப்பிட்டேன். டிக்கெட் எடுத்து வீணா போயிருந்தானே கூப்பிட்டேன் சொல்லுவேன். நீ வாட்டுக்கு பார்த்து பேசாமல் இருக்க. அவங்க என்னை பார்த்து தப்பாக நினைக்கிறாங்க. என்ன ஸ்வேதா இது? நம்ம 2 பேரும் லவ் பண்றதானோ? நீ தான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போகலான்னு சொன்னேன். இப்போ என்னடானா நான் ஓ ஃப்ரெண்டு டிக்கெட் வீணா போயிடணும் உன்னை கூப்பிட்டு இப்படி மாற்றி பேசுகிறேன். அன்னைக்கும் இப்படி தான் நல்லா பேசியிருந்தேன். உங்கள் அண்ணி வரதை பார்த்தவும் என்னை அந்த திட்டி அவங்கள்ட்டையும் என்னை திட்டு வாங்க வச்சுட்டு இப்போவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம லவ் உங்கள்ட்ட சொல்லிடலாம்ல, சொன்னால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சிஸ்டர், நாங்கள் என்ன லவ் பண்ணுறோம் தான். அன்றைக்கி நல்லா கேஷுவலாக தான் வெளியில் போகலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்களா? சட்டுன்னு ஆளே மாறிட்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் நடிச்சிருக்கான்னு. மறுநாள் தான் வந்து சாரி கேட்டா. சரி போயிட்டு போன்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தா இப்போவும் பாருங்க, அவன் தான் படத்துக்கு போனால் படம் நல்லா இருக்கு, டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னான். இப்போ வந்ததுக்கப்புறம் இப்படி பேச்சை மாற்றி பேசுகிறா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தம்பி மாதிரி தான். நீங்கள் தானே எனக்கு எல்லாம் செய்யணும். சொல்லுங்கள், அவள்கிட்ட சொல்லுங்கள் இப்படி மாற்றி பேசக்கூடாதுன்னு. நீங்கள் சொன்னால் ஹெல்ப் பண்ணுவீங்க தானே, அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அம்மாட்ட சொல்லி என்னை பிரித்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க மச்சான்ட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பேசிட்டு கல்யாணத்துக்கு நாளை குறிங்க. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா உனக்கு? இவன் மூஞ்சியை பார்த்தாலே நல்ல மாதிரி தெரியல. இவனெல்லாம் நீ எப்படி லவ் பண்ற? சிஸ்டர், ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்துலாம் முடிவு பண்ணாதீங்க. நானா அக்மார்க்கு தங்கம். நான் அவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? முதல்ல நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிற்காதிய. கார்த்திக் வரதுக்குள்ள எங்கேயாச்சும் போயிருங்க, இல்லைன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும். எதுக்கு சந்தோஷம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாற்றி? காலேஜில் வேற மாதிரி பேசிதானே கூட்டி வந்தேன், இப்போ வேற மாதிரி பேசுகிறேன். உன்னை நம்பினேன் பாரு, அதே நான் பண்ண பெரிய தப்பு. நம்பி உங்ககிட்ட ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கவே கூடாது. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நல்லா புரிய வச்சுட்டேன். நான் கிளம்புறேன். இருமா, என்ன ஏதுன்னு பேசி மச்சான் வரட்டும், முடிவு எடுப்போம். அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொன்னால் எப்படிமா? சி, இவ்வளோ கேவலமாக நடந்துப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஒருவேளை உண்மையாகவே நீ கூப்பிடுறியோ, ஃப்ரெண்டாகவே கூப்பிடுறியோ நினச்சி வந்தேன் பாரு. நீ செருப்பால் அடித்த மாதிரி அடிச்சிட்டே இல்லை. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மறுபடியும் உன்னை நம்பினல்ல, அதுக்கு நல்ல பாடம் தான்.
நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே வசமா வந்து அவ குடும்பமே வந்து பார்த்து நல்லா சிக்கிக்கிட்ட. நல்லா வேணும் இவளுக்கு. என்னைய வாடி கிண்டல் பண்றா, அசிங்கப்படுத்துற உங்க அண்ணியை வச்சு நல்லா நீ அசிங்கப்படுறி. நான் நினைச்சதை விட நல்ல சம்பவம் ஆயிடுச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்க சிஸ்டர், பாய். நான் கிளம்புறேன். நானும் என் ஆளும் ஆசையாக படம் பார்க்க வந்தோம். இப்படி நீங்கள் வந்து சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி புகுந்து இப்படி பண்ணிட்டீங்களே சிஸ்டர். ஏன் சிஸ்டர் நிம்மதியாக ஒரு படம் பார்க்க முடியுதா? சரி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச வரைக்கும் நல்லதான். எப்படி தான் வீட்டில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறோம், அதையும் புரியல. கல்யாணம்னா எல்லாம் சரியாக இருந்துடும். சரி நான் வரேன். என்ன சாதனா போலாமா? என்ன ஏதோ யோசனை பலமா இருக்கு போல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை கார்த்தி, வாங்க போகலாம். ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. போகலாமா? உடம்பு இடம்பு சரியில்லையா? தலை எதுவும் வலிக்குதா? சொல்லு, வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இல்லை கார்த்திக், ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். கல்யாணம் ஆகிட்டு முதல்ல படத்துக்கு வந்திருக்கோம், வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏதோ ஒரு இதில் இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க போகலாம். ஓகே, நீ நல்லா இருந்தேன்னா சரிதான். ஏதாச்சும் தலைவலி இதுன்னா சொல்லிடு, போயிடலாம். பார்த்தும் வேஸ்ட் ஆகி போயிடாம, சரியா? நீ நல்லா இருந்தா தானே படம் ஒழுங்கா பார்ப்ப. தலைவலினா ஒழுங்கா பார்க்க முடியாதுல்ல. நாளைக்கு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியேட்டர் இங்கேயே தான் இருக்கும். படம் ரொம்ப நாளைக்கு இங்கேயே தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால மெதுவாக வந்து பார்க்கலாம். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போகலாம். ஸ்வேதா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க வீட்டுக்கு போனா அவ காலேஜ்ல இருக்கான்னு இன்னும் வரலன்னு சொன்னாங்க. காலேஜ்ல வந்து பார்த்தா எந்த வழியில போனானே தெரியல. வீட்டுக்கு போயிட்டா. வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவளுக்கும் தியேட்டர் போனா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி கூட்டிட்டு போய் அடிக்கடி. இப்ப கூட்டிட்டு போக சான்ஸே இல்லை. நீ கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம காலையிலேயே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டதையும் தப்பா போச்சு. சரி, இன்னொரு நாள் வரையில கூட்டிட்டு வரலாம். சரி. என்ன சரின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சுட்ட? ஸ்வேதாவை கூட்டிட்டு வரலன்னு தாம் தக்க தையத்தக்கான்னு குதிப்ப. காலையில நீங்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்து ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியே. ஏன், என்னாச்சு? உனக்கும் ஸ்வேதாக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்லையே. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கவே மாட்டீங்களே. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். நம்ம 2 பேருக்குள்ளேயாச்சும் ஏதாச்சும் சண்டை வரும். ஆனா நீங்க அடிச்சுக்கவே மாட்டீங்களே. இப்ப என்னாச்சு? இல்லை கார்த்தி, படிக்கிற பொண்ணு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? லீவ் எப்போ கூட்டிகிட்டு வரலாம், அதனால தான் சரின்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ, அப்படி சொல்றியா? அதுவும் கரெக்டு தான். உள்ளதே அது மக்கு பிளாஸ்திரி. கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விட்டுரும். நல்லா தான் படிக்கிறா. இருந்தாலும் இன்னும் நல்லா படிச்சாதானே வேலை கிடைக்கும். அதுக்கு சொன்னேன். சரி, படிச்சுட்டு போட்டு விடு.